2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருது. யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு கேள்வி முழுக்க பெரும் ஆவலை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களுமே இந்த முடிவுகளுக்காக கவனமா காத்துட்டு இருக்காங்க. தமிழக அரசியல்ல புதிய சக்தியாக உருவெடுத்த நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல்ல முக்கிய கவனம் பெற்றிருக்கு. கட்சி ஆரம்பித்த சில மாதங்களிலேயே முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்குமா அப்படின்ற கேள்வி அரசியல் வட்டாரங்கள்ல சுவாரஸ்யத்தை கிளப்பியிருக்கு. தேர்தலுக்கு முன்பு வரை தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாது அப்படின்னு விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் பின்னர் வெளியான எக்ஸிட் போல்கள் இந்த கருத்தை அப்படியே டோட்டலா மாற்றியது. சில முன்னணி ஊடகங்கள் குறிப்பாக இந்தியா டுடே தமிழக வெற்றி கழகம் 92 முதல் 120 இடங்கள் வரை வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி வெளியிட்ட சர்வேல 121 இடங்களை கண்டிப்பாக தாவேகா கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கட்சியை தொடங்கியதுல இருந்தே விஜய் அவர்கள் தன்னுடைய அணியை ஒருங்கிணைப்பதுல தீவிரம் காட்டிட்டும் இருக்காரு. வெற்றி பெற்றவுடன் அனைவருமே பனையூருக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு அவருடைய அறிவுறுத்தல் கட்சி தொண்டர்களுடைய நம்பிக்கையை மேலும் உயர்த்தி இருக்கு. வேட்பாளர்களும் தாங்களே வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்துட்டு இருக்காங்க. தற்போதைய வாக்கு எண்ணிக்கையில பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய் அவர்களே முன்னிலை வகிக்கிறாராம். பெரம்பூர்ல அவர் 75 வாக்குகளுடன் முன்னிலை வகித்திருக்காரு. திமுக வேட்பாளர் RD சேகர் 25 வாக்குகளுடன் பின்தங்கியிருக்காரு. திருச்சி கிழக்கிலுமே அவர் முன்னிலை பிடித்திருப்பது தேர்தல் முடிவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அடுத்த முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு தற்போது மக்களுமே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.